எக்ஸ்ரேஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கணும். முதல்ல சொன்ன அந்த ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுங்கிறது சாஃப்ட் எக்ஸ்ரேஸ், ஹார்ட் எக்ஸ்ரேஸ்ன்னு சொன்ன கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி வேவ் லென்த் ரேஞ்சு. வேவ் லென்த் லாங் வேவ் லென்த்தாக இருந்தால் சாஃப்ட் எக்ஸ்ரேஸும், ஷார்ட் வேவ் லென்த் ரேஞ்சில் இருந்தால் ஹார்ட் எக்ஸ்ரேஸும் சொன்னோம். தட் இஸ் ஒரு லூஸ்லி ஒரு கிளாசிஃபிகேஷன். பட் த ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்ங்கிறது வச்சுட்டு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுதே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்ரே எமிட் பண்ணுறத டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸில் வாட் ஆர் தி வேரியஸ் இன்டென்சிட்டிஸ் அட் வேவ் லென்த் வர்சஸ் வேவ் லென்த். அந்த கிராஃபுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம்னு பேர். இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த் ஆஃப் தி எமிஷன். இங்கே எக்ஸ்ரே எமிஷன். எக்ஸ்ரே எமிஷன் எதனால் வருது பார்த்தோம். ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் பம்பார்ட் தி ஹை அட்டாமிக் வெயிட் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மேலே பம்பார்ட் பண்ணும்போது தி எலிமெண்ட்ஸ் எமிட் எக்ஸ்ரேஸ்ன்னு பார்த்தோம். இந்த பேஸ் பண்ணி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தை பேஸ் பண்ணி எக்ஸ்ரே இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் வாட் இஸ் கால்ட் கண்டினியூவஸ் எக்ஸ்ரேஸ், கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது வேவ் லென்த், எல்லா வேவ் லென்த்தும் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட வேவ் லென்த் மினிமத்திலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேவ் லென்த் வரைக்கும், லாங் வேவ் லென்த் வரைக்கும் எல்லாமே கண்டினியூஸாக எமிட் ஆகிறதுக்கு பேர் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம்னு பேர். செகண்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்னு பேர். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே அப்படிங்கிறது எந்த மெட்டல் மேல அந்த ஹை அட்டாமிக் வெயிட் இருக்கிற மெட்டல் மேல வந்து பம்பார்டு பண்றது இல்லையா, அந்த மெட்டலுடைய கேரக்டரிஸ்டிக்கா இந்த எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பேரு. ஸோ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தில் மெட்டல் மேல வந்து விடுறது டார்கெட்டு, அந்த டார்கெட்டோட ரோல் அதில் இல்லை. ரோல் இருக்கு, பட் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பத்தியோ அல்லது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இல்லை. இதில் எலக்ட்ரான் கண்டினியூஸ் வேவ் ஸ்பெக்ட்ரத்தில் எலக்ட்ரான் பம்பார்டு பண்ணும் பொழுது அந்த டார்கெட் மெட்டீரியல் இஸ் கோயிங் டு இன்டராக்ட், பட் அதனுடைய எனர்ஜி லெவல்ஸ் இதுல தெரிய போறது இல்லை. வேறஸ் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் வரும்பொழுது டார்கெட் என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலோட எனர்ஜி லெவல்ஸை இது ரிவீல் பண்ணும். இது முதல்ல புரிஞ்சுட்டு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது என்ன, கேரக்டரிஸ்டிக்ங்கிறது என்னன்னா, கண்டினியூஸா வருதுன்னு சொன்னா இது கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அங்கங்க இந்த பீக் வரும். புரியுறதா? தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்னா என்ன, டிஸ்கிரீட்டா வேவ் லென்த்ல மட்டுமே எமிட் ஆகிறது கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் அப்படிங்கிறது இது பேர் கண்டினியூஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மேத்தமேட்டிக்ஸ்ல, இது பேர் கண்டினியூஸ் கர்வ்னு சொல்றது. கண்டினியூஸ்னா ஆல் வேவ் லென்த்ஸ் ஆர் பீங் அப்சர்வ்டு அட் வேரியஸ் இன்டென்சிட்டிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எப்படி இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமும் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமும் எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினாக தேவைப்படுறது இல்லையா. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கைனடிக் எனர்ஜி பற்றி நம்ம சொல்லணும். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் half mv². That is the electron acquires this kinetic energy because of the high potential difference created between the anode, which is the target material, and the cathode from which the electrons are emitted. So emit பண்றது இடம் cathode இடம், டார்கெட்டுங்கிறது ஆனோடு. அப்போதான் இது எலக்ட்ரானிக் வந்து இந்த பாசிட்டிவ் ஆனோடு நோக்கி ஸ்பீட் அக்சலரேட் ஆகி போகும். அப்போ கிடைக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி அந்த பொட்டன்ஷியலுடைய நம்ம ரிலேட் பண்ண முடியும். இந்த விங்கிறது ஞாபகம் நியர்லி கரெக்டாக சொல்லணும் 10 to 50 கிலோ வோல்ட் இருக்கும், இந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிறது என்ன, இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா என்ன நடக்கிறது, கண்டினியூஸாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படி இருக்கு இந்த ஸ்பெக்ட்ரம்னு நான் வரைஞ்சிட்டுமா. ஸோ இன்டென்சிட்டி ஆன் ஒய் ஆக்சிஸ், வேவ் லென்த் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் லெட் அஸ் சே 10 கிலோ வோல்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா the spectrum looks like this. That is, it has got a cut off wavelength ன்னு சொல்லுவோம், அல்லது minimum wavelength அப்படின்னு ஒன்று இருக்கு. Then it raises continuously, all wavelengths are available at particular wavelengthல maximum intensity கிடைக்கிறது. Then the intensity goes down with wavelength. இந்த wavelength எங்க முடியும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இது வந்து லாம்டா மினிமத்திலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸா எல்லா வேவ்லெங்த்தும் எமிட் பண்ற பேர் தான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு நம்ம சொல்ல போறோம். அடுத்து இது வந்து லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் ஃபார் 10 கிலோ வோல்ட்னு.
ஸோ 20 கிலோவோல்ட் அப்ளை பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா தி லாம்டா மினிமம் வில் ஸ்டார்ட் earlier, minimum will be smaller and the peak will be obtained and once again it goes like infinity. இது மாதிரி போகும். Slight shift towards the peak, slight shift towards left நடந்திருக்கும். So இது 20, 30 அதே போல அந்த மாதிரி இது மாதிரி this kind of a spectrum will be observed and this is called continuous spectrum of X-rays. அதாவது ஒரு மினிமம் வேவ் லெங்க்த்ல இருந்து லாம்டா மினிமம் மாறிட்டே வருது because of the voltage applied is different. அப்போ லாம்டா மினிமத்துக்கும் வோல்டேஜ் அப்ளைடுக்கும் கனெக்ஷன் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி கனெக்ஷன். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மினிமம் வேவ் லெங்த் ஒன்று இருக்கும், அதுல இருந்து கண்டினியூஸா அப் டு லாங்கஸ்ட் வேவ் லெங்த் என்ன இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆல் எக்ஸ்ரே வேவ் லெங்த்ஸ் ஆர் எமிட்டட் இன் திஸ் ப்ராசஸ். திஸ் இஸ் கால்ட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்ரே. இது எதனால் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா லெட் அஸ் see. நம்ம basic principle is the electron is a charged particle. When a charged particle which is moving at a very large speed with a lot of kinetic energy, suddenly it's been retarded and decelerated அப்படின்னு சொல்லலாமா. நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்பீடை குறைக்கிறோம், அது பேர் டீசலரேஷன் சொல்லுவோம், அல்லது ரிட்டார்டட்னு சொல்லுவோம்ல. அந்த ரிட்டார்டட் மோஷன் வரும்பொழுது இட் லூசஸ் த கைனடிக் எனர்ஜி இல்லையா. நல்லா ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்பீடு குறையிறதுனா என்ன அர்த்தம், அது அதோடைய எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெடியூஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம். when it is kinetic energy is reduced because of retarded motion, it gives the difference in energy in the form of electromagnetic radiation. That electromagnetic radiation falls in the X-ray region. X-ray region ங்கிறது ஞாபகம் இருக்கா, 0.5 ஆங்ஸ்ட்ராம்ல இருந்து இருக்கக்கூடியது X-ray region சொல்லுவோம். So when the charged particle is accelerated or retarded, it emits the difference in kinetic energy as electromagnetic radiation and it falls in this particular case for the electron which is a charged particle to be in the range of X-rays. சரி, திடீர்னு எப்படி ரிட்டார்டேஷன் நடக்கிறது, அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு ரிட்டார்டேஷன் எப்படி நடக்க முடியும்? ரைட், இப்போ எடுத்துக்கலாம் இந்த டார்கெட் உடைய ஆட்டம் உடைய ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். இது வந்து டார்கெட் உடைய நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் சுத்தின்னு இருக்கும், இங்க ஒன்னோ ரெண்டோ சுத்தின்னு இருக்கு வச்சுக்கலாம். அடுத்தது அடுத்த ஆர்பிட்ல சுத்தின்னு இருக்கு, இது அடுத்த ஆர்பிட்ல இதெல்லாம் சுத்தின்னு இருக்கு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ திஸ் இஸ் தி ஆட்டம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டார்கெட் மெட்டீரியல் which is in this case molybdenum இருக்கலாம். ரைட், தி எலக்ட்ரான் இஸ் நவ, திஸ் இஸ் எலக்ட்ரான் coming now in this direction with a lot of kinetic energy accelerated by this voltage. It comes, it does not hit upon any electron. அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கு எல்லா எலக்ட்ரானும். இந்த ஆட்டத்துக்குள்ள நுழையும் போது நுழைஞ்சு இங்க வரும்பொழுது ஸ்ட்ரைட்டா தான் வந்துட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரானுடைய மற்ற எலக்ட்ரான்லாம் அது ஹிட் ஆகாத போது அது வரும்பொழுது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, ஹை அட்டாமிக் வெயிட்னா ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கும். அப்போ அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது என்ன, ZE இல்லையா. Zங்கிறது atomic number will be very large which is a positive charge. So this negative charge of electron is attracted towards the positive charge. அப்ப இது என்ன ஆகுது, it takes a deviation path deviate ஆகுது, attract ஆகும் இல்லையா, deviate ஆயிட்டு இது இப்படி வெளியில வருது. So in the deviation path, during this deviated motion the kinetic energy of the electron will be reduced due to the retarded deviation and this will emit X-rays. This X-ray is responsible for the continuous spectrum. இப்போ another electron நம்ம தான் வரிசையா அமைச்சுட்டே இருக்குமே, another electron which comes at a larger distance from the nucleus அது என்ன ஆகும், மினிமமா டிவியேட் ஆகி போகும். டிவியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், இது டிவியேஷன் அதிகமா இருக்கும். இன்னொன்று ரொம்ப க்ளோஸா வருது, ரொம்பவே டிவியேட் ஆகி போகும். அஃப்கோர்ஸ் இது ஹிட் ஆகாது, ரொம்பவே டிவியேட் ஆகி போகும். அப்போ this electron will lose lot of kinetic energy, this electron will lose little kinetic energy, another electron will simply pass through without much of changes kinetic energy, very little, very small energy. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், energy is converted, kinetic energy is converted to electromagnetic radiations. Electromagnetic radiation என்ன சொல்லணும், h nu சொல்லணும். So hc by lambda. அப்போ the difference in kinetic energy delta ke ன்னு எழுதிட்டுமா, difference in kinetic energy is converted into the X-ray photon, அதாவது X-ray electromagnetic radiation. அப்போ difference in kinetic energy அதிகமாக
the frequency of the x-ray அதிகமாகும், அப்போ wavelength குறையும். தெரியுறதா? frequency increase ஆச்சுன்னா wavelength reduce ஆகும். அப்ப smaller wavelength நோக்கி போயிட்டே இருக்கும். so இங்க இருக்கிற wavelengthலாம் என்ன ஆகுது? very little change in kinetic energy வந்தது. இதெல்லாம் கிட்ட wavelength குறைய 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 இந்த எலக்ட்ரான்ல கிட்ட 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 வந்து டிவியேட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். so என்ன முக்கியமா பார்க்கணும், the electron which is been sent towards the target is not hitting any electron in the atom of the target, but just simply passes through the atom. But while passing through the atom, it is getting attracted by the positive charge of the nucleus and therefore takes a deviated path. The deviation is more and more as the electron is closer and closer. More the deviated path, more kinetic energy it will lose, and therefore large energy of the electromagnetic radiation, large frequency, small wavelength. So minimum wavelength எப்படி வரும்? இந்த minimum wavelength எப்படி வரும்? Entire energy is converted into, entire kinetic energy is converted into X-ray. அதான் minimum wavelength வரும். புரியுதா? So delta Ke itself is EV, entire voltage apply பண்ண entire kinetic energyயும் இதோட போகும்போது இது lambda minimum. So the lambda minimum can be calculated depending upon, அப்ப V என்ன தெரியுறதா இதுல இருந்து V என்ன தெரியுறதா? So when V is larger and larger, lambda minimum will be smaller and smaller. அதனால தான் இது 10க்கு மினிமம் இங்க இருக்கு, 20 கிலோவோல்ட் மினிமம் smaller wavelength நோக்கி ஷிஃப்ட் ஆகி போறது. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். lambda minimum is equal to h c by ev. ஹெச்சுக்கு நம்ம வந்து 6.63 10 power minus 34, அப்புறம் c வந்து 3 10 power 8 velocity of light, e 1.6 10 power minus 19 coulomb. இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா 12431 by voltage in terms of angstrom எழுதியிருக்கேன் நான். இப்போ the wavelength minimum will be in terms of angstrom by 12431 by the voltage. Suppose 10 kilovolt நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா 10 kilovolt 10 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா அந்த கிலோவையும் எடுத்துட்டாச்சு இதுல. புரியுதா? 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இது நேராக சப்ஸ்டிட்யூட் பண்ணா எவ்வளவு வேவ்லென்த்னு பார்த்துடலாம். திஸ் இஸ் a minimum wavelength, இந்த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் how the continuous spectrum looks like and explanation of continuous spectrum of X-rays done. இந்த ப்ராசஸ்க்கு, இந்த என்டையர் ப்ராசஸ்க்கும் ஒரு பேர் இருக்கு, அது பேரு பிரம்ஸ்ட்ராலங் அப்படின்னு பேரு. இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. பிரம்ஸ்ட்ராலங் அப்படின்னா பிரம் அப்படின்னா பிரேக்கிங் அப்படின்னு அர்த்தம். பிரேக்கிங்னு அர்த்தம் ஸ்பீடா ஓடி வந்து பிரேக் அடிக்கிற மாதிரி. ஸோ பிரேக்கிங் ரேடியேஷன் ஜெர்மன்ல மீனிங் இது பிரேக்கிங் ரேடியேஷன் பேரு. ஸ்ட்ராலங்னா ரேடியேஷன். ஸோ பிரம்ஸ்ட்ராலங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ஸ்ட்ராலங்கிற ப்ராசஸ்னால எக்ஸ்ரே கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல. ஸோ பிரம்ஸ்ட்ராலங் இஸ் தி ப்ராசஸ் பை விச் திஸ் deceleration or retardation of charged particle emits electromagnetic radiation, and in this case the minimum wavelength is determined by this relation. So this is all about the, அப்ப therefore என்ன ஆகுது, இந்த டார்கெட் ஆட்டத்தோடைய எலக்ட்ரான் லெவல்ஸ் எதுவுமே இதுல இன்வால்வ் ஆகல. அது புரியுறதா? இப்போ அடுத்த டைப் ஆஃப் எக்ஸ்ரேஸ் படிக்க போறோம். தட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த டார்கெட் ஆட்டத்துடைய எலக்ட்ரான் லெவல்ஸ் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது. அப்போ அது டார்கெட் மாற மாற இந்த டார்கெட் இந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் உடைய வேவ்லெங்த் எமிஷன்லாம் மாறும். திஸ் இஸ் எ டிஸ்கிரீட் ரேடியேஷன். இது டிஸ்கிரீட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். டிஸ்கிரீட் எமிஷன் என்ன, அந்த பர்டிகுலர் வேவ்லெங்த்ல மட்டும்தான் எக்ஸ்ரேஸே ப்ரொடியூஸ் ஆகும். இன் பிட்வீன் தி வேவ்லெங்த்ஸ் நோ எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ்ட். பட் கண்டினியூஸா இந்த எக்ஸ்ரே எப்பவுமே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேங்கிறது என்ன, இது மேல ஓவர் அண்ட் அபவ் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி நடக்கும், இப்போ ஓவராலா ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா, இப்போ let us assume it is some particular 10 or 20. ஸோ இது வந்து கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸ் மேல அந்த ஸ்ட்ரீக்கா இப்படி வரும். புரியுறதா? So this is the overall spectrum where these peaks are the discrete emission lines characteristic to the target material or atom. So these wavelengths lambda 1, lambda 2, lambda 3, lambda 4 at a particular wavelength suddenly
பீக் வருது பத்தியா, இதுதான் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. அப்போ இந்த பேக்ரவுண்ட் மேல, பேக்ரவுண்டுங்கிறது கண்டினியூஸ், மேல இது அடிஷனலா கிடைக்கிறது. ஸோ தீஸ் பீக்ஸ் ஆர் கால்ட் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது இப்ப பார்க்கலாம். இது ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொசீஜர்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த டார்கெட்டோட ஆட்டத்தோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ லெட் அஸ் ஒர்க் அவுட் நவ். ஒன்ஸ் அகேன் லெட் மீ ட்ரா த டார்கெட் atom like first orbit, second orbit, third orbit. Let me say the k, இது l, m அப்படிதானே அந்த ஷெல் தான் எழுதுவோம் நம்ம. ஸோ இதுல எல்லாம் எலக்ட்ரான் இருந்துன்னு இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கு வித்தியாசம், இங்க the fast moving projectile electron does not hit upon any of the electrons of the atom. Here it will come and hit the electron. Let us assume இந்த எலக்ட்ரான் வந்து ஹிட் பண்ணிட்டு வச்சுக்கோ. இது ஹிட் பண்ணிருக்குன்னா இந்த கைனடிக் எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் கொடுத்துட்டு அது மூவ் ஆயிடும். அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுது, இங்க இருந்து ரிலீஸ் ஆயிடும். அப்ப இங்க ஒரு வேகன்சி கிரியேட் ஆயிடும். அந்த வேகன்சில இந்த எல் ஷெல் இருக்கிற எலக்ட்ரான் ஜம்ப் ஆகலாம், எம்ல இருந்து ஜம்ப் ஆகலாம், என்ல இருந்து ஜம்ப் ஆகலாம், எங்க வேணா ஜம்ப் ஆகலாம். புரியுறதா? ஸோ அதுக்கு ஏற்றா போல இந்த வேவ் லென்த்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ in this case the fast moving projectile electron knocks off, அதாவது அடைச்சு வெளியில் அனுப்பிச்சிடுறது எலக்ட்ரான் either in the K shell or L shell. அந்த இன்டீரியர் ஷெல்லுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் அதை ரிமூவ் பண்ணாதான் எக்ஸ்ரே வேவ் லென்த்துக்குள்ள இருக்கிற வேவ் லென்த் ரீஜன் இருக்கு இல்லையா. எக்ஸ்ரே வேவ் லென்த் ரீஜன் சொன்னேன் 0.5 to 10 ஆங்ஸ்ட்ராம்னு, இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வேவ் லென்த் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வேவ் லென்த் எல்லாம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும், 0.5 to 10 குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ கே ஷெல், எல் ஷெல், அட் த மோஸ்ட் எம் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் இது நாக் ஆஃப் பண்ணினா தான். அதுவும் ஹெவி அட்டாமிக் வெயிட், ஹெவி மெட்டல், அதாவது ஹெவி லார்ஜ் அட்டாமிக் வெயிட் இருக்கிற, அட்டாமிக் நம்பர் இருக்கிற மெட்டீரியல் தான் இது நடக்கும். மாலிப்டினம் இஸ் a very famous example. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் இது நாக் ஆஃப் பண்ணி இந்த எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இந்த எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணலாம் அல்லது இந்த எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணலாம். இது நடக்கிறது இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்போ பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் எனர்ஜி லெவல் கரஸ்பாண்டிங் டு கே ஷெல். Let us assume this is the energy level KL, this is M. இப்போ K இருக்கிற எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரானை இது நாக் ஆஃப் பண்ணிட்டுனா L ஜம்ப் பண்ணலாம், L இருந்து வரலாம், M இருந்து வரலாம், அவுட்டர்ல இருந்து வருது இல்லை. இதுதான் இம்பார்ட்டன்ட். KL M குள்ள நடந்தாதான் இந்த வேவ் லென்த் ரீஜனுக்குள்ள நமக்கு கிடைக்கும். அதர் ஜம்பிங் எல்லாம் வந்து UV விசிபிள்ல போயிடும். புரியுறதா? ஸோ L to K இது எனர்ஜி கம்மியா இருக்கு, இது எனர்ஜி லார்ஜா இருக்கு. தெரியுறதா? அப்போ இது வந்து கே ஆல்பா லைன், இது கே பீட்டா லைன் பேர் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இமீடியட்டா வருது பேர் ஆல்பா, நெக்ஸ்ட்ல இது வருது பேர் பீட்டா. கேல வந்து விடுறதால கே ஆல்பா கே பீட்டான்னு பேரு. இப்போ சப்போஸ் இந்த எலக்ட்ரான் எல் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருக்கு அப்படின்னா எம்ல இருந்து ஜம்ப் ஆகலாம், என்ல இருந்து ஜம்ப் ஆகலாம். அப்போ இந்த லைனுக்கு பேர் எல் ஆல்பா, இது பேர் எல் பீட்டா. புரியுறதா? ஆல்பா பீட்டான்னு பேர் எப்படி சொல்றோம் புரியுதா? இமீடியட்டா வந்தது பேர் ஆல்பா, நெக்ஸ்ட் லெவல்ல இருந்து வருது பேர் பீட்டா. சேம் வே எம்ல வரணும்னா அப்ப இது பேரு எம் ஆல்பா, அடுத்த ஷெல்லில் வருது பேரு எம் பீட்டா அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த மாலிப்டினத்தோட 4 லைன் வந்திருக்கு அசியூம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதை எப்படி லேபிள் பண்றது பார்க்கலாமா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கே ஆல்பா கே பீட்டாவா இருக்கும், அடுத்தது எல் ஆல்பா எல் பீட்டாவா இருக்கும். எப்படி கே ஆல்பா கே பீட்டா பார்க்கும்போது கே பீட்டாங்கிறது லார்ஜர் எனர்ஜி டிஃபரன்ஸ்னா லார்ஜர் ஃப்ரீக்வன்சி, அப்போ ஸ்மாலர் வேவ் லென்த். அப்போ இதுதான் என்ன இருக்கணும், ஸ்மாலர் வேவ் லென்த்ல கே பீட்டா வரணும், இது கே ஆல்பா வரணும். தெரியுறதா? கே ஆல்பாங்கிறது ஸ்மாலர் எனர்ஜி, அப்போ லாங்கர் வேவ் லென்த்ல இருக்கும். சேம் வே இதுல இது எல் பீட்டாவா இருக்கும், இது எல் ஆல்பாவா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்போ இதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஓரளவுக்கு நம்ம டிட்டர்மைன் பண்றோம்னு அர்த்தம். தெரியுறதா? இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்றோம்னா என்ன அர்த்தம்? இதுல இந்த ஜி, அதாவது இந்த அட்டாமிக் நம்பரை நம்மளால பர்டிகுலர் ஹெவி மெட்டலுக்கு அட்டாமிக் நம்பர் சரியா தெரியல அப்படின்னா இந்த எக்ஸ்ரே வழியாக, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்து வழியாக இந்த அட்டாமிக் நம்பரால் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ
இது அடுத்த ஸ்டேஜ். அது நான் அதை அப்புறம் சொல்லித்தரேன். முதல்ல கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு புரிஞ்சுதா? பிரம்ஸ்டாலங்கிற ஒரு ஐடியாவை பார்க்கலாமா? இந்த இடத்துல அந்த ரிட்டார்டட் கைனடிக் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன். புரியுதா? ஸோ இந்த இடத்துல இது நடக்கிறது எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லலாம் இந்த இடத்துல. வேற இந்த இடத்துல நடக்கிறது தி எலக்ட்ரான், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் நாக்ஸ் ஆஃப், எடுத்து வெளியில துரத்தி விட்டுருது. அப்போ அவுட்டர்ல இருந்து ஜம்ப் ஆற அந்த லைன்ஸ் எல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக் லைன்ஸ்னு இந்த பீக்கா டிஸ்கிரீட் எமிஷனா வந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் டிஸ்கிரீட் எமிஷன் லைன் வில் பி ஹேவிங் த பேக்ரவுண்ட் கண்டினியூஸ். இது பேர் பேக்ரவுண்ட், இது கண்டினியூஸ். ஸோ இதை வந்து இந்த பீக் இன்டென்சிட்டியில இன்க்ரீஸ் ஆகணும்னா, சப்போஸ் இது 20க்கு நம்ம பண்ணிருக்கோம், 20 கிலோ பண்ணிருக்கோம்னா அடுத்தது 30ல பண்ணும்போது ஒன்ஸ் அகைன் இதெல்லாம் நல்லா பீக்கடா வரும். புரியுறதா? ஹை எனர்ஜெட்டிக்கா பீக்கடா வரும். அதாவது இன்டென்சிட்டி வில் பி மோர் கிலோ. இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோம்னா intensity will be more here. So this is 20 adu. This is how the two types of a continuous characteristic X-rays are observed and explained.